மக்களை குட் மார்னிங், வணக்கம். வாங்க, சட்டி காஞ்சிட்டு இருக்கா. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி. வெண்டைக்காய் மாங்காய் போட்டு புளிக்குழம்பு, மாங்காய் வத்தல் போட்டு புளிக்குழம்பு தாங்க வைக்கிறேன். வெண்டைக்காய் 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பூச்சி மருந்து நிறைய அடிப்பாங்க, அந்த சொரப்பு தன்மை இருக்கும். வெண்டைக்காய் எப்போவுமே அது மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணாலே இன்னும் சூப்பர். ஏன்னா இந்த காய் வகைக்கு நிறைய பூச்சி உக்காராமல் இருக்கிறதுக்கோசரம் மருந்து அடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம செய்கிறது நல்லது. ஏதோ ஒரு மருந்து வகைங்கள்லாம் நமக்கு போகங்கட்டிங்கன்னா வயிற்றுக்குள்ளே போனதே கண்ட போன வேலையை எல்லாம் அந்த நோய் இந்த நோய் வருது, அட்டாக் ஆகுது. சரி, அதை விடுங்க. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 15 புல்லு பூண்டு, தேங்காய், வரமிளகாய் ஒரு 5 மிளகாய், மல்லி எடுத்துக்கலாம், 2 தக்காளி. இந்த வரமிளகாய் இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாங்க. அதே மாதிரி மல்லி தூள் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ரொம்ப இதாகல, நமக்கு புளிக்குழம்புக்கு மல்லி தேவைப்படுது இல்லைங்க, அதனால் கொஞ்சோண்டு சீரகம் வறுத்து அரைச்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வறுத்து அரைக்கலாம். பூண்டு அப்படியே போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் தூள் போடுவோம் இல்லைங்களா, ஆனால் இதை நம்ம வறுத்து கொஞ்சம் அரைச்சி போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்து, சூடாயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் சூடாயிட்டேன். கொஞ்சம் டக்குன்னு நம்ம பொடி தானே, அடுத்து செய்கிறது எப்போவுமே நமக்கு ரொம்ப மனமாக கொடுக்குது. ஆயில் இது ரைஸ் பிராண்ட் ஆயில் தாங்க, பாட்டில் ஊற்றி வச்சுருக்கிறம்ப. நல்லெண்ணெய் வாங்கணும். இது கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும், இது ஃபுல்லாக ரைஸ் பிராண்ட் ஆயில் தாங்க. புளிக்குழம்புக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் இல்லைங்களா. சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டும். மோட்டர் ஆஃப் பண்ண போயிடணுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக தான் பொரியுது. கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை போட்டு கழுவி வச்சிருக்கிறேன்ற வாய் உலருது, குளிருக்கு தான். பூண்டு போட்டுக்கலாங்க.
வெங்காயமும் அப்படியே தாங்க போட போகிறேன். பூண்டு நல்லா வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருது பாருங்கள். அது பொரியுதுங்க. வெங்காயமும் போட்டுக்கலாம். அப்படியே நாங்கள் முழுசாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. 1.25 கிலோ அவர் சும்மா அப்படி ஒரு காமெடி பண்ணார் நேற்று. 2 கிலோ போடுங்க, 2 கிலோன்றதும் 1.25 போடுவார். அதனால வந்து 2 கிலோ போடுங்க அப்படின்னேன். 1.25 காப்பு எடுத்து போட்டு விட்டார். ரெக்கார்ட் பண்ணதை 1.25 கிலோ தான்க்கா சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு 1.5 கிலோவாக போடுறேன், நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பிட்டு கட்டு போயிட்டார். எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுவாங்க. அந்த டைமில் ஏதாவது ஒரு சாதகமாக கிடச்சேன்னா பிட்டை போட்டு போயிடுவாங்க. அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டுங்க. அப்புறமா நம்ம வந்து பார்த்துடலாம். காய் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பாருங்கள், நல்லா வெங்காயம் இதெல்லாமே நல்லா செஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாங்காய் வந்து போட்டுக்கலாம். வத்தல், மாங்காய் வத்தல். ஏன்னா இது வந்து நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குன்னு நீங்கள் போய் பாருங்கள். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை பொடி, பூண்டு தட்டி போட்டு இந்த வத்தலை வந்து உப்பு போட்டு நல்லா பிசைந்து 2-3 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா இது காய போட்டு எடுத்து வச்ச வத்தல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வத்தலை வந்து அது சில பேருக்கு வந்து அது ரொம்ப இதாக தெரியும். இதை வந்து பொடி பண்ணி அப்படியே அம்மிக்கல் வச்சு நசுக்கி மிளகாத்தூள் போட்டு சும்மா லைட்டாக கல்லில் வறுத்துணுங்க. வறுத்துட்டு பொடி பண்ணி அப்படியே அந்த சூடாக களி, ராகி மாவு களி செஞ்சு அதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சள்தூள், இல்லை மல்லித்தூள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் நம்ம இங்கே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறோம்ப, அதனால் சீரகம், மல்லி, கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து இந்த வறுத்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிறோம்ப. ஏன்னா இப்போயே நம்ம வெண்டைக்காயை போட்டோம்லன்னா வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் ஆகிடும். அதனால இவங்க நல்லா, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடியாக நம்ம மிளகுத்தூள் எல்லாமே போட்டு தான் மாங்காய்க்கு ஊற வச்சு எடுத்து போட்டிருக்கிறோம்ப. அவங்க நல்லா வதக்கிட்டோம். கொஞ்சம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். காய் பார்த்துடலாங்க. காயங்க வத்தல் சும்மா சூப்பருங்க. வாசம் சூப்பராக இருக்குது. எண்ணெயிலேயே அந்த மாங்காய் பொரியல், பூண்டு, சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்குது. அப்படியே சாதத்தை போட்டு உப்பு மட்டும், உப்பு ஏன்னா மாங்காயிலே இருக்கும், உப்பு மட்டும் லைட்டாக போட்டுருந்தோம்லான்னா அப்படியே சாதத்தில் பிசைந்து சாப்பிடணும் போல் இருக்குன்ட்டுங்க. என்ன பண்ணுறது, வீடியோ வந்து நமக்கு இந்த இடத்துல
அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, வாயில் எச்சு வருது. இது வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு தான் தக்காளி நல்லா இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது. இவங்க கொஞ்சம் நல்லா தக்காளி பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து ரொம்ப எங்கே முத்திடுச்சோ, சனிக்கிழமை வாங்கினாது. அப்படியே கவரில் போட்டு சனிக்கிழமை நைட்டு வாங்கினேன். நான் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ செஞ்சேன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே விட்டேன். குழம்புங்கெல்லாம் இருந்ததுனால வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டேன். நம்மள்தான் ஏதாவது ஒன்று இருந்தால் வேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து தம்பி ஏதாவது நான்வெஜ் எது வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வந்து ஃபார்மாலிட்டி ஃபார்மாலிட்டி வந்து ஒன்று அப்படியே மலைக்கிட்டு கேட்டு அதுக்கப்புறம் வந்து பையன் எடுத்து கொடுத்தானா செஞ்சு சாப்பிட்டியா இல்லையா. அதெல்லாம் சும்மா அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நீங்கள் களி ஊற்றினாலே எங்களுக்கு அதை பற்றி, ஏன்னா அதில் ஊறிட்டுருக்குறாங்க. அதனால் வந்து அதை பற்றி நம்ம வந்து யார் என்ன சொல்லுவாங்க, நம்ம இப்போ வந்தோம்ப இதை முடிச்சும்ப, இதோட இப்போ டைம் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டு இருக்கிறம்ப, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டம், கால் ஆட்டம், அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சது. இவங்கெல்லாம் ஜென்மத்தை எடுத்துன்னு தெரியுதுங்க. நாட்டில் உலகத்தில் வந்து 1008 சர்டிஃபிகேட் பண்ணிட்டு ஜென்மமாக வந்துடுச்சு. சரி, ஏதோ ஒரு தோல் போத்திட்டு ஏதோ ஒன்று சுற்றுதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க. அந்த என்ன காலம் ஃபுல்லாக எடுத்து கொடுத்து மற்றவங்க எடுத்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம்ல, அது ஒன்றும் இல்லை. சாப்பிட்டாலையும் சாப்பிட்லனாலையும் நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம உழைப்பு இருக்குது. வெண்டைக்காய் எடுத்து தக்காளி வணிச்சு இதில் போட்டுடலாம், உப்பு போட்டு கொஞ்சம். அதனால் இந்த வெண்டைக்காயை வந்து அப்படியே சரி திங்கக்கிழமை செஞ்சுக்கலாம், நான்வெஜ் எடுத்து சமைச்சிருந்தாங்க, திங்கக்கிழமை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அது எதுவும் அன்றைக்கி செய்யலை. நான் அதெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, நமக்கு பார்த்துட்டு நம்ம குழந்தைங்க சரியாக இருந்தால் குழந்தைங்கள சொல்லி தப்பில்லை, நம்மக்கிட்ட தவற வச்சுட்டு அதை வச்சு இப்போ நாட்டுக்கிறாங்க. அந்த வழியும் தாங்கிட்டு தான் நம்ம ஜென்மம் இப்போ சுற்றிட்டு இருக்கிற. சரி, ஓகே. என்ன பண்ணுறேன் வந்து நல்லா இது கொஞ்சம் இந்த புளி இந்த மசாலோட இந்த காய், ஏன்னா வெண்டைக்காய் வேணான்னா போடுறேன், நல்லா அரைச்சி வச்சு மசாலாவை தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. எடுத்து அப்படியே ராகி மாவு களி செஞ்சு அந்த சாதங்க அது எதனால அவனுக்கு அப்படி தெரிஞ்சுதோ தெரியல. உண்மையிலே நைட்டு வந்து சாப்பாடை வந்து பையன் வம்பிழுக்குங்கன்றதுக்கோசரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று இந்த பொம்பளை கிட்ட வம்பிழுக்குனா அப்படின்னு பையன் தான். நைட்டு வந்து விரைச்சி போயிருக்குதுங்க சாதம், விரைச்சி போன சாதத்தை நான் தாளிக்கிற ஒரு பைத்திக்கு வச்சேன். அதுக்கு தலையாட்டுறது. ஆமாம் ஆமாம், தக்காளி வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரை பதமாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையே இல்லாமல் கொஞ்சம் பெசந்து நம்ம தக்காளி பஜ்ஜி பெசந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விட்றதுக்கோசரம் தக்காளியை விட்டேன்.
அதுக்கே அப்படியே கெட்டு போனது அது இதுன்னு நைட்டு வந்து சாப்பிட்றீங்க சாப்பாடு கடவுள் மேலே அப்படியெல்லாம் ஒரு அபாண்டமான பழியை போட்டுன்னு அதுதான் கடவுள் எல்லாம் நீ உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு ஒன்றும் உருகிட்டு இருந்தாலும் ஒரு வெங்காயமாக ஆக போகிறது இல்லையே. பின்னாடி இருக்கா ஆப்பு யாரும் இல்லை இருக்கவங்களுக்கு தெரியும். என்னோட வலியும் என்னோட வேதனையும் புரிஞ்சாவே சும்மா போலி வேஸ்துக்கு மாதிரி நாங்கள் ராணி மாதிரி நாங்கள் ராஜா மாதிரின்னு சொல்லிட்டு உண்மையிலே ராணி மாதிரி உண்மையிலே ராஜா மாதிரி எங்கள் அப்பா வளர்த்தி வலி இல்லாமல் வளர்த்து வலி இல்லாமல் வந்து போயிட்டுங்க ஏதோ தலையில் தேர விட்டதுன்ற மாதிரி ரஜினி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பொழப்பு கை விட மாட்டார். ரெண்டுலான்னா மற்றவங்களை நம்ம பழி வாங்கணும்னு ஏன்னா கூட இருந்தே குழி பறித்து கும்மி அடிக்கிற எண்ணம் இல்லை நமக்கு. எதாக இருந்தாலும் இருக்கிற இருந்தால் முடிஞ்ச இல்லையா ஏன்னா லைஃப்பில் ஒருத்தருக்குலாம் ஏன்னா நம்மளால் இங்கிட்டுக்கா அங்கிட்டுக்கும் மாற அடிச்சுட்டும் உண்மையே இருக்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு உண்மையை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க போடுற பிச்சில் தான் நம்ம வாழ்கிறோம்ப. உண்மையை சொல்லிட்டு இதுதான் ஏதோ நம்ம வாழணும் இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டு முடியல. நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பொறுக்காமல் நிறைய பேர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் மல்லி எல்லாம் அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப அரைச்சி வச்ச அதோடவே புளியும் நம்ம கரைச்சி ஊற்றிடலாம். சும்மா சாதத்துக்கு போட்டு அப்படியே சாப்பிட்டா இதுக்கெல்லாம் காட்டில் வந்து இப்போ வேலை செய்யணும். காட்டில் வேலையை செஞ்சுட்டு அப்படியே கவா கவா கவான்னு காஞ்சி போய் இருக்கணும் அந்த வயிறு பசிக்கு. அப்போ வந்து போட்டு சாப்பிட்டோம்லன்னா என்ன மீன் குழம்பு என்ன மட்டன் குழம்புன்ற மாதிரி போயிடும். உண்மையிலேங்க தேங்காய் மசாலா நம்ம மல்லி இதெல்லாம் அரைச்சிட்டு புளியும் அதிலே கரைச்சி ஊற்றிட்டுங்க. அப்படியே அந்த சாதத்தில் பிசைந்து சாதத்தில் அந்த மாங்காயை போட்டு ஒரு பிசைந்து அந்த பல்லுக்கு கிடைக்கும் பாருங்கள். அப்படியே லைட்டாக அந்த ஒரு ரசம் போட்டு சாப்பிட்டா
இவ்வளோ சூப்பராக இருக்கும். டன். ஓ, இதுக்கு அப்பளம் சாப்பாடு. இன்னைக்கு வந்து அப்பளம் புளிக்குழம்பு மட்டும்தாங்க. தயிர் இருக்குது, அதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நான் இது களி நேற்று செஞ்சு வச்சு களி இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து மதியானத்துக்கு சாப்பாடு. இப்போ காலையில் கஞ்சி களி போட்டு கரைச்சி தயிரும் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு தாங்க வந்து ரொம்ப மற்ற வேலையை இந்த புளிக்குழம்பு மத்தியானம் சாப்பாட்டுக்கு நைட் சாப்பாட்டுக்கு. இது நமக்கு தேவையாக இருந்தால் தாளி போடவும் கூட கொஞ்சம் லைட்டாக இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பொடி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பொடியை போட்டு தாளிச்சுட்ருக்கோம். தாளிச்சோம்னா சரியாக போயிடும்.